விஜய் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களான்னு ஒரு கொஷின் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். நாங்கள் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, மாறாக மக்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோங்க. அவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்களா, நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினச்சோம். டிராவிடியன் மாடல் அப்படிங்கிறது இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மாடல், இட்ஸ் அ டெலிவரிங் மாடல். நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம் பாருங்கள், அவுட்கம்மை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி தான் பேசுவோம். பாருங்கள் எப்படி ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டத்தை பாருங்கள், இந்த தமிழ் முதல்வன் திட்டத்தை பாருங்கள், சரி இந்த திட்டத்தை பாருங்கள் அப்படின்னு நம்முடைய திட்டங்களை வந்து விடியல் பயணத்தை பாருங்கள் அப்படின்னு எங்கே போனாலும் திட்டங்களை தான் பேசணும். அதனுடைய பயனாளர்களை பேச வச்சோம். இதுதான் அரசியல் உத்தியாக இருந்தது. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எங்கள் அவர் வந்து அண்ணன் க்யூட்டாக பாடுறா, அண்ணன் வேஷ்டி சட்டையை பாடுறா அப்படின்னு பார்த்தவங்க தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. வேறு என்னத்தை பார்த்தாங்க அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ், எந்த வகையில் வந்து அவர் இதாக இருந்தார். எனவே பிஜேபி எதிர்ப்பு என்பது அதுவும் ஒரு புள்ளி. நாங்கள் பிஜேபி எதிர்ப்போம், எங்களை வாக்கு கொடுங்க இப்படியா கேட்டோம். அப்போ எதுக்கு இவ்வளோ திட்டங்களை அமல்படுத்தணும்? அப்புறம் எந்த தைரியத்தை இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்? பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்றியமையாத ஒன்று இந்திய நாட்டிலே. இந்திய நாட்டில் இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரன்னிங் எ கவர்மெண்ட்டுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஜனநாயக தூண்களையும் சிதைக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை எதிர்ப்பது என்பது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் கூட தான் கொள்கை எதிரி பாஜகன்னாரு. அது சொல்லி தான் ஆகணும். செயல்பாட்டில் இருக்குதா இல்லையாங்கிற போது தான் போட்டி வருது. நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன்னு காட்ட வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்காக இதை வச்சு தான் நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோங்கிறது அது வந்து ஏற்புடையதல்ல. அது வந்து ஒரு சிறுமைப்படுத்த வேண்டிய ஒரு வாதம் அது.